முதிர் கன்னி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. லைக் பண்ணுங்க. நான் உங்க அன்பரசி. இந்த விக்ரம் மாமா சேட்டை பண்ணுவாங்கல்ல, அதை பாக்கீங்களா? பயமா எனக்கா? நல்ல மல்லிகை வாசனை வருது. காட்டேரிய பக்கத்துல தான் நிக்கிது நினைக்க. அதே விக்ரம், நீ ஆம்பளை சிங்கம்டா, ஆம்பளை சிங்கம். அதெல்லாம் நீ பயப்படக்கூடாது. சரி, அறியாத புள்ள தெரியாம தப்பு பண்ணிட்டேன். பனிஷ்மெண்ட் கொடுத்தா உள்ளே கொடுக்க வேண்டியதானே. அது என்ன அத்தான காட்டுக்குள்ள போயும் போய் ரத்த காட்டேரிக்கிட்ட அடி வாங்கியான ரத்தம் கட்டி சாகணும். ரத்த காட்டேரிசி இருக்குது. ஐயோ, கொலைச்சு சத்தமும் கேக்குதே. காட்டேரிய ரத்தத்தை குடிக்கிறதுக்கு ஒட்ட ஒட்டமா வருதே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இங்க பாருங்க, எனக்கெல்லாம் ஒண்ணும் பயமெல்லாம் கிடையாது. நான் ரத்த காட்டேரி ஒரு ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேன். என் ரத்தம்லாம் நல்லா இருக்காது. கெட்டு போன ரத்தம், உடம்பு புல்லா பொறாம வஞ்சகம். நான் சைட் அடிக்காத புள்ளலே கிடையாது. என் ரத்தம் எல்லாம் வேண்டாம். அப்ப கட்டாயமா ஒரு ரத்தம் தான் எனக்கு வேணும். நல்லவங்க ரத்தம் தான் டேஸ்டா இருக்கும். என் ரத்தம் வேண்டாம். பரவாயில்ல, ஒரு ரத்தம் தான் எனக்கு வேணும். இப்பெல்லாம் அடம் பிடிக்க கூடாது சொல்லிவிட்டேன். தேங்க்யூ சார். ஒரு ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேன். இப்போ ஒருத்த வருவான், ரொம்ப நல்லவன். அவன் ரத்தத்தை வாங்கி குடிச்சுக்க, என்ன விட்டு. அப்பா, இதுக்கு மேல நிக்க கூடாது. எங்க ஓடுற? எனக்கு டூட்டி இருக்குது. நான் ஒரு ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம் டூட்டி பார்க்க போ. இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது. நான் போறேன். நான் போறேன். டேய், என்னடா என்னடா கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு. ஒண்ணு இல்லடா, வெக்க. இந்த நடுக்காட்டுக்குள்ள உனக்கு வெக்க. சரிடா, என் பனிஷ்மெண்ட் முடிஞ்சிட்டு நான் கிளம்புறேன். சரி சரி, திரும்பி பார்க்காம போ. நான் எதுக்கு திரும்பி பார்க்க போறேன்? சரி சீக்கிரம் கிளம்பு. பார்த்து சுதாரணமா இரு. உசுரோட இருந்தா பாக்குறேன். என்னடா உளற? அது உனக்கு போ தெரியும். சரி, நான் வரட்டா. சீக்கிரம் திரும்பி பார்க்காம போ. அப்பாட, அவன் பார்த்துக்க மாட்டான்ல. லட்சுமி, லட்சுமி. ரோகிணி, வா. தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நீச்சம் என்று நினைக்கவில்லை. இதில் உன்னையே பார்த்த பின்பு நான் நம்பி விட்டேன், மறுக்கவில்லை. அதிகாலை விடிவதெல்லாம் உன்னை பார்க்கும் மயக்கத்தில் தான், அந்தி மாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த கிறக்கத்தில் தான். போலாமா? ட்ரைனிங்க்கு நேராயிட்டு. போலாம். போறதுதான் சரிதான். அங்க யாருக்கிட்டையும் அதிகமா பழக வேண்டாம். ஏன்? வேண்டாம்னா வேண்டாம். அப்புறம் ஊருக்கெல்லாம் போதா என்கிட்ட சொல்லு. இல்ல, ஒரு வருஷம் ஆகும்னு சொன்னாங்களே. ஐயோ, எனக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு. அப்புறம் நான் போயிருவேன். இவன் இங்க இருப்பாள. அதுக்கு என்ன, நான் போனோடனே உன்னை ட்ரைனிங் வந்து தூக்குறேன். என் பக்கத்துல வச்சுக்கிடுறேன். அப்புறம் காதலி ஆக்குறேன், அப்புறம் மனைவி ஆக்குறேன். எனக்கே இந்த பொண்ணு இவ்வளவு பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்னையா மறந்துட்டேன். காதலே வராதுன்னு நினைச்சேன். இந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு. சார், போலாமா? சார்லாம் வேண்டாம், கிஷோர்னே கூப்பிடுங்க. நீங்களே என்ன வாங்க போங்கலாம் வேண்டாம், ரோஹிணினே கூப்பிடுங்க. லட்சுமின்னு கூப்பிடட்டா? ஏன், உங்களுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்குமா என்ன? ஆமா. கூப்பிடுறதுல என்ன இருக்குது? பிடிச்ச பேரை சொல்லியே கூப்பிடுங்க. நல்லா புரிஞ்சுக்கிறா. சரி சரி, வா. அந்த சூட்கேஸை என்கிட்ட கொடு. பரவாயில்ல, நான் தூக்கிக்கிறத. நீ ஒண்ணு வீட்டுல தூக்க வேண்டாம், நான் தூக்கிட்டு வரேன். வேளாங்கல்ல இருந்து விசாகப்பட்டினம் வரை தூக்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு தூக்க முடியாதா? அதான் இப்ப நான் இருக்கேன்ல, நான் தூக்கிக்கிறேன். நீங்களா? நீங்க பெரிய ஆபீசர் மாதிரி இருக்கீங்க. அதுக்கு என்ன, அதுல ஒண்ணு இல்ல. கொண்டா, நான் தூக்கிக்கிறேன். சரி. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே எனக்கு கால் பண்ணுன. என்கிட்ட போன் வசதிலாம் இல்ல. நான் வாங்கி தரேன். இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இல்ல, அவசரத்துக்கு கட்டாயமா வேணும். நான் வாங்கி தரேன். என்கிட்ட இப்ப போன் வாங்குற அளவுக்கு காசு இல்லையே.
பரவாயில்ல, என்கிட்ட இருக்குது. இல்ல இல்ல, எனக்கு கடனெல்லாம் எதுவும் வேண்டாம். இல்ல, நம்ம ஊர் பொண்ணுல, அதான் போற வழியில போனை வாங்கிட்டு அப்புறமா போலாம். இல்ல சார், எனக்கு போனெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல சார். இல்ல சேஃப்டிக்கு வேணும். அப்படின்னா நான் பேச முடியும். எப்பா, இனி உன்கிட்ட பேசாமலும் உன்னை பார்க்காமலே என்னால இருக்க முடியாது. வைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. சரி. வா. கையை பிடிச்சு நட. இங்க சிறுத்தை, புலி, யானை எல்லாம் வரும். அதெல்லாம் எங்க ஊர்ல நான் சாதாரணமா பாத்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு பயம் கிடையாது. பயம் கிடையாதா? அதெல்லாம் அந்த சிறுத்தை வேற, இந்த சிறுத்தை வேற, அந்த யானை வேற, இந்த யானை வேற. அதனால கையை சிக்கு பிடிச்சுக்க. உங்களுக்கு பயமா இருந்தா என் பின்னாடியே வாங்க, பரவாயில்ல. ஐயோ, என்ன அழகா பேசுறா. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. நீ எப்பவும் இப்படிதான் பேசுவியா? இல்ல எப்பவும் அப்படி பேசுவியா? நான் எப்பவும் இப்படிதான் பேசுவேன். அது ஒண்ணு பார்த்தாலே தெரியுது. சார் சீக்கிரம் போலாமா? இது இங்க இருந்து எப்படியும் 4 கிலோமீட்டர் நடந்தாதான் ஆட்டோவே பிடிக்க முடியும். 4 கிலோமீட்டரா? அம்மா, நீ எப்படி உள்ள வந்த? ஆட்டோ தான் கொண்டு விட்டாங்க. அட பாவமே, அப்படியே வருவாங்க தனியா? நான் டிஎஸ்பின்னு சொன்னேன், அதனால கொண்டு விட்டுட்டாங்க. ஏன் சிரிக்கீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் டிஎஸ்பி ஆவேன். சரி, கட்டாயமா டிஎஸ்பி ஆயிடலாம். நான் அடுத்த மாசம் கமிஷனர் ஆவேன். அடுத்து நீ டிஎஸ்பி ஆயிடலாம். சார், நீங்க கமிஷனரா? ஆமா. ஏன்? சார், நீங்க கமிஷனரா? ஆமா. அப்ப இவ்வளவு சாதாரணமா இருக்கீங்க. என்ன பண்ணணும்? சார், நீங்க கமிஷனர் சார். ஐயோ, நான் வேற உங்க பக்கத்துல நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன? சார், நீங்க கமிஷனர் சார். சரி, கைய பிடிச்சதேட. ஆனா உன்னை ஞாயிற்றுக்கிழமை போன் பண்ணிடணும். சரிங்க சார். நான் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறேன். நீங்களா சார்? உனக்கு மட்டும். ஓகே சார். சரி சரி, வா. அம்மா, நீ எல்லா ட்ரெஸ் இப்படியா கொண்டு வந்திருக்க? ஆமா, 2 சுடிதாரும் வச்சிருக்கேன். வரும்போது எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க. சுடிதாரா? அதெல்லாம் இங்க போடக்கூடாதுமா. ஏன்? ஐயோ, சுடிதார் தவிர எனக்கு வேற எந்த ட்ரெஸ்ஸும் போட தெரியாதே. அங்க முக்கா ஃபேண்ட், டவுசர் ஃபேண்ட் இந்த மாதிரி தான் போடணும். அதான் உனக்கு இது வேண்டான்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க? ஆமா, ஃபேண்ட் இன்னாருக்குலாம் இதான் யூனிஃபார்ம். இப்படிதான் கொடுப்பாங்க. ஒயிட் ஷர்ட், ஃபேண்ட் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஐயா, ஃபேன் சட்டையா? அப்ப என்ன நினைச்சு நீ வந்த? ஐயோ, என்னால அதெல்லாம் போட முடியாதே, பழக்கம் இல்லையே. அதான் சொல்றேன், இந்த போலீஸ் ட்ரைனிங் வேண்டாம். ஒரு டீச்சராவோ ஒரு டாக்டராவோ ஆகும்னு சொல்றேன். எங்க வீட்டுக்கு கூட்டு போற, எங்க அம்மா படிக்க வைக்க சொல்றேன். நீ டீச்சரா டாக்டர் ஆயிர. இந்த இதெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, சின்ன வயசுல இருந்து என் கனவு இதுதான். நான் டிஎஸ்பி ஆகணும், நான் டிஎஸ்பி ஆகணும். சரி சரி, நீ டிஎஸ்பி ஆகலாம். இனி எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் போகணும். 10 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்துருவியா என்ன? இல்ல, உங்களுக்கு எதுவும் சிரமமானு கேட்க தான் கேட்டேன். எனக்கு என்ன சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, அங்க ட்ரைனிங் நடக்குதே. அதான் என் ஃப்ரெண்டு இருக்கான், சமாளிச்சுடுவான். கரெக்ட் டயத்துக்கு உள்ள இருக்கணும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். ஐயோ, என்னால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை? அதெல்லாம் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ வா. சரி. ஆமா, நீ எதுவும் சாப்பிட்டு வந்தியா என்ன? இல்ல, இங்குள்ள சாப்பாடு எதுவுமே எனக்கு பிடிக்கல. என்ன நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி எங்கேயாவது கிடைக்குமா? இங்க ஒரு கேண்டீன் இருக்கு, நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கும். வா, சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல, வேண்டாம். ஏன்? இல்ல, இந்த மாச செலவுக்கு நான் கம்மியா தான் கொண்டு வந்திருக்கேன். அதான் ட்ரைனிங்க்கு போனா அங்க கொடுப்பாங்களாமே, அதனால. அதை நம்பிட்டு இருந்தா கரெக்ட் எதுவும் சாப்பிட முடியாது. கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டா போதும். எங்க நிலைமைக்கு அவ்வளவுதான் முடியும். எங்க அப்பாவால உழைக்க முடியாது. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அதனால எங்க அப்பாவால வெளியில எல்லாம் வேலைக்கு போக முடியாது. எங்க அம்மா தான் 10 பாத்திரம் தேய்ச்சி என்ன படிக்க வச்சாங்க. எங்க அம்மாவை யாருமே மதிக்கிறதே இல்ல. வேலைக்காரி வேலைக்காரின்னு தான் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் நான் மாத்தணும். அதை நான் டிஎஸ்பி ஆனாதானே மாத்த முடியும். வேலைக்காரி பொண்ணுன்னு கூப்பிட்டாங்க, டிஎஸ்பி ரோகியோட அம்மான்னு சொல்லணும். அதுதான் என் கனவு, அதுதான் என் லட்சியம். நீ கண்டிப்பா டிஎஸ்பி ஆயிவ. உன்னை டிஎஸ்பி ஆக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அவ்வளவு லேசெல்லாம் இங்க டிஎஸ்பி ஆக விட மாட்டாங்க. ஆனா நான் ஆக்கவே உண்ட. நிச்சயமா நான் உன்ன ஒரு பெரிய டிஎஸ்பி ஆக்குவேன். இப்ப சொல்லுங்க, என் கனவு சரிதானே? அம்மாக்காக நீ இவ்வளவு பண்ற பாரு, நிச்சயமா நீ ஜெயிப்ப. உனக்கு உறுதுணையா நான் இருப்பேன். என்ன சொன்னீங்க? உனக்கு உறுதுணையா நான் இருப்பேன். இந்த கிஷோர் இருப்பா. நான் காலையில உங்கள்கிட்ட உதவின்னு கேட்கும்போது மறக்காம செஞ்சீங்களே, அப்பமே நீங்க ரொம்ப நல்லவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பெத்தது ஒரு தெய்வமா தான் இருக்க முடியும். நீ என்ன சொல்ற? உங்களை பெத்ததே நிச்சயமா ஒரு தெய்வமா தான் இருக்க முடியும்னு சொன்னேன். ஒரு பொண்ணை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு உறுதுணையா இருக்கேன்னு சொன்னீங்க பாருங்க, அங்க உங்க தாயோட வளர்ப்பு தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இப்படி யாராவது எங்க அம்மாவை புகழ்ந்து பேச மாட்டாங்களான்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கிட்டத்தட்ட உங்க அம்மா மாதிரி தான் எங்க அம்மா. உங்க அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி உன்னை படிக்க வச்சாங்க. எங்க அம்மா அவங்க படிச்சு என்ன படிக்க வச்சாங்க. எங்க அம்மாக்கு படிப்புனா உசுறு. எல்லா பெண்களும் படிக்கணுங்க தான் அவங்க ஆசை. ஒரு பொண்ணு படிச்சா நிச்சயமா தன்னம்பிக்கையோட இருப்பாங்கிறது எங்க அம்மாவோட நம்பிக்கை. அதுதான் உண்மையும் கூட. ஒரு பொண்ணுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறது அவ கையில வர வருமானம் தான். ஒரு பொண்ணுக்கு அவ சம்பாத்தியம் கொடுக்கற தைரியம் வேற எதுலயுமே வராது. கரெக்ட் தான். நீங்க எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்டா? எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணும்போது நிச்சயமா நான் உங்களை பத்தி சொல்லுவேன். சரி சரி, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நாள் தானே அப்படி சொல்லியிருக்கா, அதுக்காக. உங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்களோ? ஆமா. ஏன்?
நீங்களும் அழகா இருக்கீங்களே அதான். பொதுவா பசங்க அவங்க அம்மா மாதிரியே இருப்பாங்க, பொண்ணுங்க அவங்க அப்பா மாதிரியே இருப்பாங்க. அப்போ நீ உங்க அப்பா மாதிரியா? தெரியல. ஏன் தெரியல? உங்க அப்பா நீ பாக்கலையா? இல்ல, பார்த்தது கிடையாது. என்ன சொல்லிட்டு இருக்க? இப்பதானே சொன்ன உங்க அப்பா முடியாம வீட்டுல இருக்காருன்னு. அது என்ன வளர்த்த அப்பா. ரோகிணி, என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நானும் வளரும் போதெல்லாம் இவங்க தான் என் அம்மா அப்பா நினைச்சேன். ஆனா எனக்கு விவரம் தெரியும் போதே அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க. நாங்க உன்னை பெத்தவங்க கிடையாது, வளர்த்தவங்க தானே. அப்படின்னா இவங்களுக்கு வளர்ப்பு பிள்ளை. என் அம்மா அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு கிளின்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன வாங்கிட்டு வந்தாங்களாம். ஓ, அப்போ நீ அவங்க பிள்ளை இல்லையா? ஒரு அம்மா கிட்ட இருந்து என்ன வாங்கிட்டு வந்தாங்களாம். அவங்க ஆசிரமத்துல இருந்து தான் என்ன வாங்கிட்டு வந்தாங்களாம். ஐயோ, தாய் தப்பு இல்லாத பொண்ணா? என்ன வளர்த்தவங்க பெத்தவங்க குறை தெரியாம என்ன பாத்துக்கிட்டாங்க. என்ன நல்லா படிக்க வச்சாங்க. 10 பாத்திரம் தேய்ச்சி என்ன படிக்க வச்சாங்க. நல்ல ஆகாரம், நல்ல துணிமணி கொடுத்தாங்க. திரும்ப நான் அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டாம்? நிச்சயமா அவங்களுக்கு நீ ஏதாவது பண்ணணும். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா? என்ன? இப்ப சொல்லவா பிறகு சொல்லவா? எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு. இவளை என் மனைவி ஆக்கலாம் நினைக்கிறேன். எங்க அம்மா கிட்ட கூட்டு போலாம் நினைக்கிறேன். நிச்சயமா எங்க அம்மா இவளை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இவகிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. நிச்சயமா என் குடும்பத்துக்கு ஏத்தவளாதான் இருப்பா. நிச்சயமா இவ என் குடும்பத்துக்கு ஏத்தவா. வளர்த்தவங்களுக்கு பேர் புகழ் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக மொழி தெரியாத ஊர்ல தன்னந்தனியா வந்திருக்கா. இவ ரொம்ப நல்லவளா இருக்கணும். என் குடும்பத்துக்காரங்க காட்டுற பாசத்துக்கு உண்மையா இருப்பா. நான் முடிவு பண்ணிட்டேன், இவ என் வாழ்க்கை துணை. இப்படி நான் கமிஷனர் ஆனே அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது இந்த பொண்ணாவே எதிர்த்து போட்டுமே. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லுவேன், தப்பா நினைக்க மாட்டியா? இல்ல, சொல்லுங்க. எனக்கு ஆமா, இவ எங்க போனா? இன்னும் 1/2 மணி நேரத்துல அவன் கேமரா இருக்கணும். ஆளை காணோம். கிஷோர், 1/2 மணி நேரத்துல நீ கேமரா இல்ல. இன்னைக்கு நீ பாஸ் ஆக முடியாது மவனே. எங்க போயிட்டான்? ஒருவேளை சிறுத்தை அடிச்சுட்டு போயிட்டோ? நீ மட்டும் இன்னைக்கு பாஸ் ஆகல, கமிஷனரே ஆக முடியாது. எங்க போனா? என்ன இந்த விக்கி பையன் தனியா சுத்துறான்? நம்மள கண்டாலே இந்த பையலுக்கு ஆவாது. பேனிக்கிற வம்பில் பண்ண கிஷோர வேற இப்ப பார்த்து காணுமே. என்ன விக்கி, இன்னைக்கு மேட்ச்ல வின் பண்ணிட்ட போலுக்கு. உன் வேலை எதுண்டோ அதை மட்டும் பாரு. அடுத்த விஷயத்துல நீ தலையிட வேண்டாம். ஒரே கேம்புல இருக்கும், அதான் கேட்டேன்டே. உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. என்னடா அந்த பொண்ணு உன்னை இப்ப மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன் ஜெயிச்சா என்ன? அவன் ஜெயிச்சா நீ எப்படின்றா மேல் போஸ்டிங் வருவ? பரவாயில்ல, அவனே ஜெயிச்சுட்டு போட்டோம். உன்ன மாதிரி ஒருத்தன் ஜெயிக்கவே கூடாது. பரவாயில்லடா, நான் ஜெயிக்க மாட்டேன். நான் கிஷோர் என்ன ஜெயிக்க வச்சிருவான். இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? கமிஷனர் ஆகணும், அது எப்படி ஆகனா என்னடா? ஆமா, அது பொண்ணு உன்னை தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சுட்டானே. நீ என் கிட்ட ஓத வாங்க போற? இல்லடா, அவன் என்னடா உன்னை அப்படி அடிச்சு விட்டான். ஏய் வாய மூடு, இல்ல நான் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். போடா போடா, முத மீச வைடா போ. பச்சை புள்ள மாதிரி மீச இல்லாம அழுதானுப்பா. போலீஸுக்கு கெத்தே மீச தாண்டா. இங்க பத்தியா மீசைய போடுறேன் எப்படி இருக்குன்னு. இப்படி சிங்கம் மாதிரி வைக்கணும்டா. சிங்கம் மாதிரி வச்சா மட்டும் போதாது, சிங்கமாவும் இருக்கணும். நான் சிங்கம் தான், உன்ன மாதிரி நரி இல்ல. அடுத்தவங்க வேட்டையாடி போட்டதா சாப்பிடுறதுக்கு. என்ன அவன் உன்ன கமிஷனர் ஆக்குவான்னு சொல்லிட்டு இருக்கா? நீ ஆமாண்டா அப்படித்தானே? அது தாண்டா சொன்னேன், மத்தவங்க வேட்டையாடி போட்டதை நீ சாப்பிடுவேன். நான் அப்படி இல்ல, நானே வேட்டையாடுவேன். என்கிட்ட மீறி வாங்கிறாத. ஆமா, நீ மிதிக்க வைக்க நான் பாத்துட்டு இருப்பேன் பாரு. டேய், இன்னைக்கு நான் உன்னை அடிக்காம விடவே மாட்டேன். எங்க அவன் மேல உன் கை பட்டுட்டு பாப்போம். வேண்டாம் பொண்ணு தர, உனக்கும் எனக்கு ஆகாது. சொன்னா கேளு, இது எங்க விஷயம், நீ போய்கிட்டே இரு. என்னடா நம்ம விஷயம்? நீ நானே தோஸ்தாடா. தேவிக்கே, நமக்குள்ள ஆயிருக்கும். இவன் ஏன்டா உள்ள வரா? அவன் வருவா, உனக்கு என்ன? எங்க அவன் மேல கை வை பாப்போம். வேண்டாம் பொண்ணு தர, என்ன பத்தி உனக்கு சரியா தெரியல. வேண்டாம், இன்னொரு வாட்டி அவன் மேல கைய வைப்பேன். அப்படி இப்படி ஏதாவது சொன்னு வச்சுக்க, உன் உடம்புல உசு இருக்காது. போன மாசம் வரைக்கும் 2 பேரும் அடிச்சிட்டு கிடந்தீங்க. இப்ப என்னடா? அன்னைக்கு கிரௌண்ட்ல இவனை விரட்டினது வாழ்க்கை தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாத? அது வாழ்க்கை தானே எனக்கு தெரியும். அது மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன மிரட்டியோ? எனக்கும் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்குதுன்னு கிஷோர் நினைச்சா உன்னை இந்த ட்ரைனிங்ல தூக்க முடியும். இவன் நினைச்சா அந்த கிஷோரையே தூக்க முடியும், தெரியல? டேய், இன்னொரு வாட்டி போர்ல ஒசத்துன என்னடா ஓனாய் ஊழ விட்டுட்டு இருக்கே, கிளம்புடா. வேண்டாம், இதுக்கெல்லாம் நீ சேர்த்து வச்சு அனுப்ப பொண்ணு தர வேண்டாம். டேய், எனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்தீங்க, அத்தனையும் நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா இவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்க, தொலைச்சிருவேன். இவனுக்கு ஏன் என் மேல இவ்வளவு பாசம்? அன்னைக்கு இவன் மட்டும் இல்லன்னா இவனை அடிச்சே கொண்டிருப்பானுங்க. புது ரவுடி கையாலா? இன்னொரு வாட்டி அவனை பார்த்து ரவுடின்னு சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவன் உனக்கு பார்த்து ரவுடி மாதிரியா தெரியுது? அவன் நேர்மையானவன், ஒழுக்கமானவன். உன்ன மாதிரி ஒழுக்கம் கட்டவன் கிடையாது. ஆமாடா, நான் ஒழுக்கம் கட்டவன். அவன் ரொம்ப உத்தமன் பாரு.
டேய் அவன் கள்ள புத்தியில தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் ஒரு சாமர்த்தியம் தான். உன் வேலை கொண்ட பாரு. அவன் குறுக்கு புத்தியில தான் இந்த கபடியில ஜெயிக்கிறான்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். போடா. இவங்க எலியும் பூனை மாதிரி இருந்தானுவ. இப்ப என்ன இவ்வளவு ஒற்றுமையா இருக்கானுவ? ஐயோ இருக்கக்கூடாதே. டேய் கிஷோர். ஏதோ சொல்ல வந்தீங்க, என்ன? ஒண்ணு இல்ல, நேரம் வரும்போது சொல்றேன். சரி. வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்புறம் ஆட்டோ ஏதாவது வரும், சேர்ந்து போலாம். உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? இல்ல இல்ல, நீ ஊருக்கு புதுசு தானே, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் உனக்கு துணிமணியும் எடுக்கணும், அதை எடுத்துட்டு போலானே. பரவாயில்ல சார், இருக்கட்டும். சார்னு கூப்பிடாதான்னு சொன்னல. சாரி சாரி. இனிமேல் சார்னு சொல்லக்கூடாது. சரி. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வா, கை பிடிச்சுக்க. இங்க தெரியாதவங்க நிறைய பேர் வருவாங்க, அவங்க கிட்ட யார்ட்டும் பேச வேண்டானே. இங்க பாதி கொஞ்சம் சரியில்லாம இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வா போலாம். ஐயோ எனக்கு இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்கு. சரி பரவாயில்ல, அது கண்டி இந்த பொண்ணை இப்படியா விட்டுட்டு போக முடியும்? உங்களுக்கு ஏதோ முக்கியமான ட்ரைனிங்னு சொன்னீங்க. பரவாயில்ல, நான் பாத்துக்கிட்டேன், நீ வா. முக்கியமானதுன்னா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன்னை நம்பி வந்தவங்கள கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியும்னா உதவி பண்ணு, இல்லன்னா உதவி பண்ணாதேன்னு. காப்பாத்துறேன்னு கூட்டு வந்தேன், இனி கடைசி வரைக்கும் விட்டுட்டே போறேன். எனக்கு உங்க அம்மா பார்க்கணும் போல இருக்கு. அதான் பாக்கலாமே, கூடயே தானே இருக்க போற. என்ன சொன்னீங்க? பாக்கலாம்னு சொன்னேன். வருவாங்க, அதாவது எனக்கு 1 மாசம் கழிச்சு ட்ரைனிங் முடியுதா, அப்போ பட்டமளி தூளா கொடுப்பாங்க, அப்போ அம்மா வருவாங்க. அப்படியா? நீயும் வா. சரி. ரொம்ப அடர்ந்த கடை இருக்குல்ல? அதான் சொன்னேன், இங்கெல்லாம் தனியா வர முடியாதுன்னு. எதுக்கு ட்ரைனிங் எல்லாம் இப்படி காட்டுக்குள்ள வைக்காங்க? நம்ம துப்பாக்கி பயிற்சி எல்லாம் எடுக்கிறோம், அது மத்தவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான். அப்படியா? அது மட்டும் இல்ல, நிறைய காரணம் இருக்கு. அதனாலதான் ஃபாரஸ்ட் ஏரியால ட்ரைனிங் வைப்பாங்க. ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல, அதனாலதான் கொஞ்சம் வெளியில வச்சிருக்காங்க. அப்படியா? சரி சரி, வா, அந்த ரோடு வந்துட்டு பாரு. சரி. உன் கூட இப்படியே வரணும் போல இருக்குது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தை மாதிரி இருக்க, குழந்தை கோணம். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. என் காதல நான் எப்படி சொல்ல? நான் இங்க இருந்து போறதுக்குள்ள, நான் கமிஷனர் ஆகுறதுக்குள்ள என் காதல நான் இவகிட்ட சொல்லணும்.